வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். டிவி சீரியலில் ஒரு நடிகரால் கண்டினியூ பண்ண முடியல, நடிக்க முடியல அப்படின்னா, இவருக்கு பதிலாக இவர் அப்படின்னு ஒரு புது நடிகரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதே வெயிட்டில், அதே ஹைட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. என்ன தான் இந்த புது நடிகர் அவரை மாதிரி இருந்தாலும் நம்ம மனசு கனெக்ட் ஆகாது. அவன் மாதிரி நடிக்கலடா அப்படின்னு ஏற்றுக்க மாட்டோம். இனிஷியலாக ஜெல் ஆகாது. போக 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 அவனோட இவன் நல்லா நடிக்கிறான்டா அளவுக்கு நம்ம மனசு கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் சில உணவு பழக்கங்களும். சார் அதை பழகிட்டேன் சார், அதை சாப்பிட்டு பழகிட்டேன் சார், என்னால் மாற்றிக்கவே முடியாது அப்படின்னீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு பதிலாக ஒரு ஆரோக்கியமான உணவை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம புது ஆரோக்கியமான உணவுக்கு நம்ம பழகிடுவோம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுட் ஸ்வாப், அதாவது ஆரோக்கியமான உணவு மாற்றத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபுட் ஸ்வாப், அதாவது உணவு மாற்றத்தை, இந்த உணவு ரீப்ளேஸ்மெண்ட்டை நான் ஏன் சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் பழைய உணவோட நான் சொல்ல போகிற ரீப்ளேஸ்மெண்ட் உணவு ஒரு படி, அதாவது ஆரோக்கியத்தில் ஒரு படி ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற நோய்களில், அதாவது சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, உடல் பருமனுக்கு ஒரு நல்ல தீர்வாகவும் அமையும். நம்ம பார்க்க போகிற முதல் உணவு மாற்றம் ஒயிட் ரைஸ் வெர்சஸ் மில்லட்ஸ், அதாவது வெள்ளை அரிசிக்கு பதிலாக சிறுதானியம். சரி, இதையே தான் எல்லோரும் சொல்கிறீங்க, ஒயிட் ரைஸ் எடுத்துக்காதீங்க, சிறுதானியம் எடுத்துக்கங்கன்னு. இது ரெண்டுத்துக்கு என்ன தான் சார் அப்படி டிஃப்ரென்ஸு? ஏன் சார் நம்ம சிறுதானியம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டுமே கிரெயின்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வரும். இந்த வெள்ளை அரிசியை கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சிறுதானியத்தை ஸ்மால் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறுதானியம் ஸ்மால் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 பகுதி உண்டு. அவுட்டர் கவரிங், பிரான், எண்டோஸ்பெர்ம் அண்ட் ஜெர்ம். இதில் ஒயிட் ரைஸ் ப்ராசஸிங் பண்ணி வர்றதுனால நமக்கு பிரான் அப்படிங்கிற அவுட்டர் கவரிங்கும் கிடைக்காது, ஜெர்ம் அப்படிங்கிற ஒரு பகுதியும் கிடைக்காது. நமக்கு கிடைக்கிறது ஒன்லி எண்டோஸ்பெர்ம் அப்படிங்கிற மாவுச்சத்து இருக்கிற பகுதி மட்டும்தான். இதனால் நமக்கு விட்டமின் பி, ஃபைபர்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் இது 3மே நம்ம இழந்துடுறோம், இந்த ப்ராசஸிங்கில் இழந்துடுறோம். அதனால் ஒயிட் ரைஸில் கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. ஆனால் இந்த சிறுதானியத்தில், அதாவது மில்லட்ஸில் எந்த ஒரு ப்ராசஸிங் நடக்காமல் அப்படியே ஹோல் கிரெயின்ஸாக கிடைக்கிறதுனால நமக்கு எல்லா சத்து பொருளும் நமக்கு கிடைக்குது. இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, வெள்ளை அரிசியை விட சிறுதானியத்தில் கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து கம்மியாக இருக்குது, புரதச்சத்து, அதாவது புரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஃபைபர்ஸ், அதாவது நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. இந்த சிறுதானியம் எந்த ஒரு ப்ராசஸிங்கும் பண்ணாமல் நமக்கு கிடைக்கிறதுனால, அப்படியே கிடைக்கிறதுனால விட்டமின் B6 அதிகமாக இருக்குது, விட்டமின் Eயும் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த 2 உணவுலேருந்தும் எவ்வளோ கேலரிஸ் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒயிட் ரைஸ்லேருந்து 100 கிராமுக்கு கிட்டத்தட்ட 130 கேலரிஸ் கிடைக்குது. அதே சிறுதானியத்துலேருந்து 100 கிராமுக்கு நமக்கு 110 கேலரிஸ் கிடைக்குது. சார், அந்த கேலரிஸில் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லையே சார், வெறும் 20 கேலரிஸ் தான் டிஃப்ரென்ஸா சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 20 கேலரிஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் ஒரு உணவை தேர்ந்தெடுக்கும் போது, ஆரோக்கியத்திற்காக உணவை தேர்ந்தெடுக்கும் போது கேலரிஸ் மட்டும் பார்க்குறத விட அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸையும் பார்க்கணும். கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் ஒரு உணவானது எவ்வளவு சீக்கிரமாக நம்மளுடைய பிளட்டில் சுகர் வேல்யூவை அதிகப்படுத்துது அப்படிங்கிறதான். அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு உணவோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. ஒயிட் ரைஸோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 72, மில்லட்ஸோட சிறுதானியத்தோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 52 தான், ரொம்ப கம்மி. ஸோ இதனால் ஒயிட் ரைஸை விட சிறுதானியம் நல்லது. இங்கே ஒயிட் ரைஸ், வெள்ளை அரிசி நான் சொல்கிறது நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியும் உண்டு, நம்ம இட்லிக்கு சேர்க்குற மாவு அரிசியும் உண்டு. இரண்டாவது உணவு மாற்றம் கார்ன்ஃப்ளேக்ஸ் வெர்சஸ் ஓட்ஸ், அதாவது கார்ன்ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக ஓட்ஸ். இப்போ இருக்கிற வேகமான காலகட்டத்தில் ஸ்கூல் போகிற குழந்தைங்க மட்டும் கிடையாதுங்க, ஆஃபீஸ் போகிறவங்களும் அதிகமாக கார்ன்ஃப்ளேக்ஸோ சாக்கோஸோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுக்கிறது, பாலை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இங்கே கார்ன்ஃப்ளேக்ஸ்க்கும் சாக்கோஸ்க்கும் பதிலாக நீங்கள் ஓட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுத்துக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 கிராம் கார்ன்ஃப்ளேக்ஸில் கார்போஹைட்ரேட் 87 கிராம்ஸ் இருக்குது, ஓட்ஸில் ரொம்ப கம்மி 68 கிராம்ஸ் தான்.
புரோட்டீனை பார்த்துட்டிங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளேக்ஸில் 7.5 கிராம், ஓட்ஸில் 12.5 கிராம் இருக்குது. ஃபைபர்ஸை பொறுத்தவரையும் கார்ன்ஃப்ளேக்ஸில் 100 கிராமுக்கு 3 கிராம் இருக்குது, ஓட்ஸில் 10 கிராம் இருக்குது. ரொம்பவே அதிகம். ஃபைபர்ஸை பொறுத்தவரையும் ஓட்ஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரி சார், எப்போதும் ஒரு ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுக்கும் போது கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கிளைசிமிக் இண்டெக்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னா, கார்ன்ஃப்ளேக்ஸோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 83. அதே ஓட்ஸோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 55 தான், வெறும் 55 தான். ஏன் அப்படின்னா இங்கே ஃபைபர்ஸும் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைஞ்சிடுது. ஸோ இதை கார்ன்ஃப்ளேக்ஸை விட ஓட்ஸ் ரொம்ப நல்ல உணவு. அது மட்டும் இல்லாமல் கார்ன்ஃப்ளேக்ஸை ஒதுக்க வேண்டிய 2 மெயின் காரணங்கள் இருக்குங்க. என்ன அப்படின்னா, சோடியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கார்ன்ஃப்ளேக்ஸில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஷெல்ஃப் லைஃப், அதாவது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோடியம் ஆட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சோடியம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ சோடியமை பொறுத்தவரை கார்ன்ஃப்ளேக்ஸில் அதிகமாக இருக்குது, ஓட்ஸில் இல்லவே இல்லை. சுகரை பொறுத்து, அதாவது டேஸ்ட்டுக்காக சுகர் ஜாஸ்தியாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில கார்ன்ஃப்ளேக்ஸில் சுகர் ஆட் பண்ணுறாங்க. 100 கிராம் கார்ன்ஃப்ளேக்ஸில் 10 கிராம் சுகரை ஆட் பண்ணுறாங்க. ஓட்ஸில் சுகர் ஆட் பண்ணுறதே கிடையாது, ரொம்ப பிளெயினாக தான் இருக்கும். சார் ஓட்ஸ் பிளெயினாக இருக்குமா? சார் பிளெயினாக இருந்தால் நானே சாப்பிட மாட்டேன் சார், எப்படி சார் என் குழந்தை சாப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேஸ்ட்டுக்காக, அது இனிப்புக்காக நீங்கள் சுகரை ஆட் பண்ணாமல் வாழைப்பழம், ஆப்பிள் இது மாதிரி இனிப்பான பழங்களை கட் பண்ணி சேர்த்துட்டா ரொம்பவே இனிப்பாக இருக்கும், அதுவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் கார்ன்ஃப்ளேக்ஸை விட ஓட்ஸ் நல்லது. கார்ன்ஃப்ளேக்ஸுக்கு பதிலாக ஓட்ஸ் எடுத்துக்குங்க. 3வது உணவு மாற்றம், ரிஃபைன்ட் ஆயில் வெர்சஸ் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில். அதாவது ரிஃபைன்ட் ஆயிலுக்கு பதிலாக செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறது. நம்ம சமையல் முறைப்படி எல்லாத்துக்கும் ஆயில் யூஸ் பண்ணுவோங்க. அதாவது வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், பொரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம், தாளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். இங்கே ரிஃபைன்ட் ஆயிலுக்கு பதிலாக கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில், செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரிஃபைன்ட் ஆயில் அப்படிங்கிறது பல ப்ராசஸிங்க்கு அப்புறம் தான் நம்ம கைக்கே கிடைக்குது. உதாரணத்துக்கு டீகம்மிங், டீவேக்சிங், ப்ளீச்சிங், டீஆர்டரைசேஷன் அப்படின்னு பல ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் தான் நம்ம கைக்கே கிடைக்குது. அதனால் அந்த எண்ணெயோட நேச்சுரல் ஃப்ளேவர், அதாவது வாசனையும் இழந்துடுறோம். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட், அந்த உணவில் குக் பண்ண உணவில் டேஸ்ட்டும் இருக்காது, ஃப்ளேவரும் இருக்காது, சத்துப்பொருளும் அந்த எண்ணெயில் இருக்காது. அந்த எண்ணெயானது ப்ராசஸிங் அப்போ நிறைய ஹீட் பண்ணுவாங்க. அதாவது சுமார் 80 டிகிரிலேருந்து 250 டிகிரி வரையும் ஹீட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு தடவை இல்லை, பல தடவை ஹீட் பண்ணுறதுனால உங்கள் கைக்கு அந்த எண்ணெய் கிடைக்கும்போது ஏற்கனவே அந்த எண்ணெய் 3 முறை இல்லை 4 முறை குக் பண்ண மாதிரி தான். அதில் குக் பண்ண எண்ணெய் தான் நீங்கள் வாங்குகிற மாதிரி. அதனால் ரிஃபைன்ட் ஆயில் இல்லாமல் நீங்கள் செக்கு எண்ணெய், அதுவும் மரச்செக்கு எண்ணெய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேச்சுரல் வாசனையும், அதாவது ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும், டேஸ்ட்டும் இருக்கும் உணவுக்கு. அது மட்டும் இல்லாமல் சத்துப்பொருளும் அதில் அப்படியே இருக்கும். அதனால் ரிஃபைன்ட் ஆயிலை தவிர்த்து விட்டு செக்கு எண்ணெய்க்கு மாற்றுறது நல்லது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, எந்த எண்ணெய் சமையலுக்கு சிறந்த எண்ணெய் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 4வது உணவு மாற்றம், வீட் ஃப்ளார் வெர்சஸ் மில்லட் ஃப்ளார். அதாவது கோதுமை மாவுக்கு பதிலாக சிறுதானிய மாவு. சார் கோதுமை மாவு ஏன் சார் வேணாங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதெல்லாம் ஹெல்த் கான்ஷியஸ்க்காகவும் சக்கரை வியாதிக்காகவும் நம்ம கோதுமை மாவு அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். சப்பாத்திக்காக கோதுமை மாவு அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் நம்ம கடையில் வாங்குகிற கோதுமை மாவு எல்லாமே ரிஃபைன் பண்ணி தான் நமக்கு கிடைக்குது. ஏன் அப்படின்னா அதனுடைய ஷெல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, சீக்கிரமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதெல்லாம் ரிஃபைன் பண்ணி தான் நமக்கு கைக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பியூர் கோதுமை மாவு கிடைக்கிறது அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா நிறைய மைதா அதில் ஆட் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம சப்பாத்தி அப்படிங்கிறது ஒயிட்டிஷ் ப்ரௌனாக இருக்குது தவிர பியூர் ப்ரௌனாக இருக்க மாட்டுது. அதனால் சிறுதானிய மாவு யூஸ் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சிறுதானியத்தோட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுக்கு மேலே 2 காரணத்துக்காக சிறுதானிய மாவு ரொம்பவே நல்லது. ஒன்று, இதில் க்ளூட்டன் அப்படிங்கிற புரோட்டீன் இல்லவே இல்லை. ஆனால் கோதுமை மாவில் க்ளூட்டன் இருக்குது. இதனால் க்ளூட்டன் அலர்ஜி உள்ளவங்க சிறுதானிய மாவு எடுத்துக்கிறது நல்லது. 2வது விஷயம்,
இங்கே சிறுதானிய மாவுக்கு ஸ்வீட் அண்ட் நட்டி டேஸ்ட் உண்டு. அதனால் அதுலேருந்து குக் பண்ணுற எல்லா உணவுகளும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் சொன்ன இந்த காரணங்களுக்காக கோதுமை மாவை தவிர்த்து விட்டு அதற்கு பதிலாக சிறுதானிய மாவு எடுத்துக்கிறது நல்லது. இதுவரையும் 4 மெயினான உணவு மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கு மேலே சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிறத நீங்கள் பண்ணலாம். 5வது உணவு மாற்றம் மில்க் சாக்லேட் வெர்சஸ் டார்க் சாக்லேட். அதாவது மில்க் சாக்லேட் பதிலாக நீங்கள் டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறது நல்லது. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்க் சாக்லேட்டில் மில்க் அதாவது பால் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், சம்டைம்ஸ் இல்லாமலே இருக்கும். கொக்கோ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 50-90% கொக்கோ இருக்கும். ஏன் சார் கொக்கோ இருந்தால் நல்லது, அதிகமாக இருந்தால் நல்லது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கொக்கோவில் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதுக்கு மேலே 100 கிராம் டார்க் சாக்லேட்டில் கிட்டத்தட்ட 11 கிராம் நார்ச்சத்து இருக்குது, அதாவது ஃபைபர்ஸ் இருக்குது. இந்த காரணத்துக்காக நீங்கள் மில்க் சாக்லேட் இல்லாமல் டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறது நல்லது. 6வது சிப்ஸ்க்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் எடுத்துக்கலாம், அதுவும் மிக்சட் நட்ஸ் எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ சிப்ஸ் எடுக்கிறத விட நீங்கள் நட்ஸு சாப்பிட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த கடலையெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் சிப்ஸுக்கு பதிலாக நீங்கள் மிக்சட் நட்ஸ் ஆர் கடலை எடுத்துக்கலாம். 7வது லெமன் டீக்கு பதிலாக நீங்கள் க்ரீன் டீ எடுத்துக்கலாம். சார் லெமன் டீ வேணாங்கிறீங்களா சார் அப்படின்னிங்கன்னா, லெமன் நல்ல விஷயந்தான், நம்ம பாடியில் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் டெய்லி நீங்கள் லெமன் டீ குடிச்சிங்க அப்படின்னா பல்லெல்லாம் அரிச்சிரும், அதனால் பல் கூச்சம் ஏற்படும். அதனால் தயவுசெய்து டெய்லி லெமன் டீ எடுத்துக்காமல் நீங்கள் க்ரீன் டீ எடுத்துக்கலாம். 8வது காஃபி, அதாவது மில்க் காஃபிக்கு பதிலாக பிளாக் காஃபி எடுத்துக்கலாம். சார் காஃபியில் போய் கை வைக்கிறீங்களே சார் அப்படின்னிங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 3 இல்லை 4 காஃபி குடிக்கிறதா இருந்தால் அதில் அட்லீஸ்ட் 1 காஃபி இல்லை 2 காஃபி நீங்கள் பிளாக் காஃபி ட்ரை பண்ணலாம். பால் இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் ஃப்ளேவருக்காக நீங்கள் பிளாக் காஃபி ட்ரை பண்ணலாம். 9வது எல்லாத்தையும் வெஜ்ஜாக சொல்லியாச்சு, 1-2வது நான்வெஜ்ஜாக சொல்லுவோமே. ஃப்ரைடு சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் தந்தூரி சிக்கன் எடுத்துக்கலாம். ஏன்னா சிக்கனில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. அதை ஃப்ரை பண்ணி அதோடய வேல்யூவை கம்மி பண்ணாமல் அது தந்தூரி சிக்கனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோடைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 10வது அதே மாதிரி ஃப்ரைடு ஃபிஷ்ஷுக்கு பதிலாக நீங்கள் கிரேவி ஃபிஷ்ஷாக எடுத்துக்கலாம். சார் அதோட டேஸ்ட்டு வேறு இதோட டேஸ்ட்டு வேறு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதோடைய குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரைடு ஃபிஷ்ஷோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு கிரேவி ஃபிஷ்ஷை அதிகப்படுத்தலாம். ஏன் அப்படின்னா ஃபிஷ்ஷில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, அவ்வளோ குட் ஃபேட் இருக்குது. அதை வீணடிக்காமல் அதை கிரேவியாக எடுத்துட்டால் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நல்ல மாற்றங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக பழகிடும். நீங்கள் 7 நாளுமே இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் டேஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ இதை ஆரம்பித்து பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நாட்களை அதிகப்படுத்திகிட்டே போங்க. மாற்றமே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல உணவு மாற்றமே மகத்தானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.